வணக்கம். இன்றைக்கி சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். நம்மளுடைய கவர்மெண்ட் பாதுகாப்புக்காக 6.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்கா MQ ப்ரொடெக்டர் ட்ரோன்களை இந்தியாவுக்கு வழங்குவதாக ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இந்திய மாணவர்கள் கொஞ்ச நாளாகவே அமெரிக்காவில் கொல்லப்படுறாங்க. இது சம்மந்தமாக பார்க்கலாம். அடுத்தது மாலத்தீவில் இந்திய இராணுவ வீரர்கள் திரும்ப பெற போவதா சில பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி போக போகுது. இதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய கவர்மெண்ட் பாதுகாப்புக்காக 6.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப 4.3% அதிகம். போன வருஷம் எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்கன்னா 5.94 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 6.2 லட்சம் கோடி ரூபாயில் மொத்த பட்ஜெட்டில் 13.4% பாதுகாப்புக்கு மட்டுமே பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது இந்திய இராணுவத்துக்கு மட்டுமே 1,92,680 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது நேவிக்கு எவ்வளோன்னா 32,778 கோடி ரூபாய், ஏர்ஃபோர்ஸ்க்கு 46,223 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே அதிகமாக தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக நேவிக்கு அதிகமாக தான் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ரெட் சீலியாக இருந்தாலும் சரி, இந்திய பெருங்கடல்லையும் சில பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது. இந்திய பெருங்கடலில் சீனாவும், ரெட் சீல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்புறம் கடற்கொள்ளையர்கள்லாம் அதிகமாகிறதுனால நம்மளுடைய வணிக கப்பல் முதற்கொண்டு செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேவியில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்கா MQ ப்ரொடெக்டர் ட்ரோன்களை இந்தியாவுக்கு வழங்குவதாக ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இரண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அமெரிக்கா MQ ட்ரோன்களை வழங்குவது சில விஷயங்களுக்காக நிலுவையில் வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக பாகிஸ்தான் தீவிரவாதியான குர்பத் சிங் பன்னுவை இந்தியா தான் கொலை செய்ய முயற்சி செஞ்சது. அது சம்மந்தமாக இந்தியா இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்தால் தான் இந்த ட்ரோன்களை நாங்கள் இந்தியாவுக்கு தருவோம் அப்படின்னு இந்திய ஊடகங்களில் வைரலாக பரவிட்டு இருந்தது. உடனே இன்றைக்கி என்னென்னா MQ ப்ரொடெக்டர் ட்ரோன்களில் இந்தியாவுக்கு நாங்கள் வழங்குவதாக ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவில் கொஞ்ச நாளாகவே இந்திய மாணவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதத்தில் மட்டுமே 4 இந்திய மாணவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. போன வாரத்தில் 2 மாணவர்கள், அதில் ஒரு மாணவர்கள் என்னென்னா அவர் தங்கியிருந்த ரூம் கிட்டேவே ஒரு போதைக்கு அடிமையான ஒரு நபரால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாரு, அதனால் இறந்துட்டார் அப்படின்னு விசாரணை சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நபர் யாரால் கடத்தப்பட்டிருக்கிறாரு. பின்னாடி விசாரணையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் ரொம்ப கடுமையான ஒரு குளிர்னால தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு மாணவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக விசாரணை போயிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. இந்திய தூதரகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாணவரை இறந்தது எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்களுக்கு முழு ஆதரவை நாங்கள் தரோம். இது சம்மந்தமாக நிறைய உதவிகள் செய்ய போகிறோம். இது சம்மந்தமாக நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாணவர்கள் இறந்ததற்கான விசாரணையை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு மட்டும் இல்லாமல் US போலீஸும் அவங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிற இந்திய மாணவர்கள்லாம் கொலை செய்யப்படுவதனால அவங்கெல்லாம் ஒரு அச்சத்திலே இருக்கிறாங்க. அடுத்தது மாலத்தீவில் இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி ஜனவரி 14 ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க மாலத்தீவோட தலைநகரில். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவோடைய இராணுவ வீரர்களை திரும்ப பெறப்போவதாக ஒத்துழைச்சிட்டாங்க அப்படின்னு மாலத்தீவிலேருந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரை மாலத்தீவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை இந்தியா திரும்ப பெறல. ஆனால் இப்போ மாலத்தீவில் அவங்களுடைய அரசாங்க சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முய்சா அரசாங்கமே கவிழ் நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய இராணுவ வீரர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அது சம்மந்தமான 2வது பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு ரொம்ப அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்க போதா சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய இராணுவ வீரர்கள் வெளியேற்றியதாகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்களாம்மா. மாலத்தீவில் மொத்தம் 70 இராணுவ வீரர்கள், 2 ஹெலிகாப்டர்கள் அப்புறம் ஒரு விமானம் இருக்குது. இது முற்றிலுமே இந்தியா திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்களாம்மா. ஆனால் இன்னும் சில நாட்கள்லேயே முய்சு அரசாங்கம் கவிழும் நிலைமையில தான் இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி தகவல். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.